அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்து அல்லாஹ்வுக்கே, இந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இடையில் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய உபதேசத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த சரணடைதல் என்னும் இந்த தூய மார்க்கம் தான் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், அதை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு உறுதியான அறிதலை, புரிந்து கொள்ளுதலை நாம அடைந்திருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபை செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல்குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம் என்ன செய்யறோம்? தொடர்ச்சியா சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து பார்த்துட்டு வரோம். அப்படி பார்த்த சூறாக்கள்ல கடந்த வாரம் நம்ம பார்த்தது சூரா 80 முகம் சுளித்தார் அப்படிங்கிற தலைப்புள்ள ஒரு சூறாவை நாம சில வசனங்களை பார்த்துருக்கிறோம். இடையில ஜும்மாலையும் சில வசனம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அவருடைய தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் 23, 24 பார்ப்போம். முந்தி நாம பார்த்த வசனங்கள் எது அப்படின்னா, மாநிலனுக்கு கேடுதான். எந்த மாதிரி மாநிலன் அல்லாஹ் சொல்லும் போது மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அப்படின்னு பார்த்தோம். நன்றியோடு இருப்பதற்கு பல முகாந்திரங்கள் இருக்குது. ஏன்னா அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் அப்படிங்கிறது அல்லாஹ் கேட்கிறாரு. சிறு துளியிலிருந்து அவர் அவனை படைக்கின்றார், மேலும் அவனை வடிவமைக்கின்றார் அப்படிங்கிறத சொல்றார். பின்னர் அவனுக்குரிய பாதையை அவர் சுட்டி காட்டுகின்றார். பின்னர் அவனை மரணத்திலும் பின்னர் சமாதியினுள்ளும் அவர் ஆழ்த்துகின்றார். நாடும் பொழுது அவர் அவனை உயிர் தெழுப்புவார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு தான் அவர் சொல்றார். எதுக்காக அவன் அல்லாஹ்வுடைய கட்டளை ஆதரிக்கணும் அப்படின்னா, அவனுக்கு இந்த வாழ்வுக்கு அப்புறம் ஒரு மரணம் இருக்குது. இந்த மரணத்திற்கு பிறகு சமாதியில் புகுத்தப்படுவான், அல்லாஹ் நாடும் போது உயிர் எடுத்து எழுப்பப்படுவான் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றாரு அவன் அவருடைய கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றார். அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம நிறைய அவங்கள பாக்குறோம். அவருடைய தொடர்ச்சியாக 22 சொல்லும் போது அவன் அவருடைய கட்டளை ஆதரிக்க வேண்டும். மானிடனானவன் தன் உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும். நம்ம இன்னைக்கு இதைத்தான் பார்க்க போறோம். வசனம் 24. அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னா, நமக்கு இன்னொரு வாழ்வு இருக்குது, மரணம் இருக்குது, சமாதி இருக்குது, தீர்ப்பு நாள் இருக்குது, சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுக்காக நாம அல்லாஹ்வுடைய கட்டளையை ஆதரிச்சு ஆகணுங்கிறத சொல்லிட்டு என்ன சொல்றாரு? மானிடனானவன் தன் உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும் அப்படிங்கிறார். உலகத்துல உணவுகள் இருக்குது இல்லையா? உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல விதமான உணவுகள் இருக்குது. அது நாம நம்முடைய தேசத்துல, நம்முடைய நாட்டுல பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான உணவு அரிசி உணவா இருக்குது. அதை பத்தி செய்யுங்கன்னு சொல்றாருல்ல, வெறும் அரிசி தான். அந்த அரிசியில நாம பல விதமான உணவுகளை தயார் செய்யறோம். அதை பத்தி சிந்தித்து பாருங்கிறார். அரிசி விளையுது, ஆக்சுவலா மண்ணுதான் இன்னொரு பொருளா மாறுது. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்த. இப்போ அரிசி நம்முடைய உணவா இருக்குது. அந்த அரிசி எப்படி வருதுங்கிறத கேட்கிறார். ஒண்ணுமே இல்லாம ஒரு பூமி இருக்குது, மழை பொழிந்துட்டு போயிடுச்சுன்னா பசுமையா மாறுது. அது புல்லா வளர்ந்து நமக்கு நம்ம என்ன தானியம் வேணுமோ அதை நம்ம விதைக்கிறோம். நம்ம அறுவடை செய்யறோம், பயிர் செய்யறோம், அறுவடை செய்யறோம். அந்த உணவுகளை சிந்திக்க சொல்றாரு. நம்ம அந்த புல்ல நம்மளால எந்த ஒரு அரிசியும் பார்க்க முடியாது, ஒரு கதிரை பார்க்க முடியாது, நெல்லை பார்க்க முடியாது, அதுல பால் வடிவத்துல வரக்கூடிய சாதியை பார்க்க முடியாது, இந்த ஒன்றையும் பார்க்க முடியாது இந்த புல்லுல. ஆனா அது சரியான வளர்ச்சி அடைந்து காலம் நேரம் வரும் பொழுது நமக்கு இது வருது, கதிரா வருது, நெல்லா வருது, நம்ம அறுவடை செஞ்சு நம்ம அனுபவிக்கிறோம். அந்த உணவை பத்தி நமக்கு சொல்றாரு, நீங்க சிந்தித்து பார்க்கட்டும். ஒரே வசனம் தான், மானிடனானவன் இந்த உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும் அப்படிங்கிறார். நமக்கு அதுல ஏராளமான சிந்தனை இருக்குது. உணவை ஏன் அல்ல நமக்கு சொல்றாருன்னா, நாம உயிர் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாத ஒண்ணா இருக்குது, எது? உணவு தான். சாப்பிட்டா தான் நம்மளால ஆரோக்கியம் இருக்க முடியும், நம்ம இயங்க முடியும், நடமாட முடியும், எல்லாத்துக்குமே சக்தி வேணும். அதுக்கு உணவு முக்கிய காரணமா இருக்குது. நம்ம இப்ப நல்லா ஹெல்த்தியா பேசுறோம்னா நல்லா நம்ம சாப்பிட்டு இருக்கோம், நம்ம உடம்புல ஹெல்த் இருக்குது, பேச முடியுது. இதே நம்ம உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வந்துருச்சு,
நம்ம உண்ண முடியாது. முதல்ல வாயில கசப்பு ஏற்படும், உணவு திங்க முடியாது. அது மாதிரி சமயத்தில் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா, திங்க முடியாம நம்ம ஆரோக்கியத்தை இழந்துருவோம். அப்படி ஆரோக்கியத்தை இழக்கும் பொழுது பேச முடியுதா? யோசிச்சு பாரு. எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம். யாருமே காய்ச்சல் வராதவங்க உடம்பு சரியா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எல்லா அனுபவமும் கடந்த வந்திருப்போம். இப்ப அந்த காய்ச்சல் கடந்த ஒருத்தனுக்கு ஏன் பேச முடியலைன்னா அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை, ஹெல்த் இல்லை, ஏன்னா உணவு போகல, சுத்தி கிடைக்கல. இதெல்லாம் என்ன ஆகுது, அவனுக்கு பேச முடியல, இயங்க முடியல, நடமாட முடியல. டாக்டர்கிட்ட போறதா இருந்தா ஆட்டோல போக வேண்டி இருக்குது, ஏன் காலை கூட்டு போக வேண்டி இருக்குது, உட்கார வச்சா கூட பிடிக்க வேண்டியது இருக்குது. ஹெல்த்லெஸ் ஆயிடுறான். ஏன்? அவன் ஒண்ணு இல்லை. நாம ஆரோக்கியமா இருப்பதற்கு நமக்கு மிக முக்கியமான தேவை என்னவா இருக்குதுன்னா உணவா இருக்குது, அறிஞ்சிருக்கோம். அந்த உணவை பத்தி அப்படிங்கிறாங்க. அந்த உணவு நம்ம அரிசி, அது எவ்வளவு வகை நம்ம சாப்பிடுறோம் பாருங்க. அரிசினா வெறும் அரிசி தானா? எவ்வளவு வகைப்படுத்துறோம் நம்ம அந்த அரிசியை. அதாவது அன்றாடம் நம்ம சாப்பிடுறோம். ரைஸ், சோறாக்கி வெள்ளை ஒயிட் ரைஸ் சாப்பிடுறோம். பெருமா நமக்கு அந்த சோறா இருக்குது. அந்த சோறு ஒரு வகையில இருக்குது. இவ்வளவு வகை நம்ம செய்யறோம். சாதாரண வெள்ளை சோறா இருந்தா அதுல நெய்ச்சோறு, அதுல ஒரு மருத்துவ குணம் உள்ள மசாலாக்களை சேர்த்து தேங்காய் சோறு ஒண்ணு ஆக்குறோம். அதே மாதிரி அந்த ரைஸ்ல பல வகையான ரைஸ் இருக்குது. இது வரைக்கும் பிடிச்சதுலயே 30,000 வகைன்னு சொல்றோம். நாம வெறுமனே அரிசியில பொன்னி அரிசி, 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 கூட்டரிசி, நெட்டு அரிசி, குண்டு அரிசி, இட்லி அரிசின்னு நிறைய நம்ம கடைகளை பார்த்துருக்கோம். வகைப்படி சொல்லக்கூடிய நெட்ல பார்த்தோம்னா 30,000 வகை இருக்குன்னு சொல்றாங்க. 30,000 30 இல்ல, 30 300 இல்ல, 30,000. இன்னும் நிறைய வகை இருக்குன்னு சொல்லப்படுது. அவ்வளவு வகைகள் இருக்குது. அதுல ஒரு வகை நம்ம பாசுமதினு பயன்படுத்துறோம். அது நிறைய கிரேட் இருக்குது. பாசுமதியிலேயே பல விதமான கிரேட் இருக்குது. முனை உடைஞ்சது, முனை உடைக்காதது, முழுசு அப்படின்னு திபாரு துபாருன்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில சொல்லுவாங்க. 2 முனை உடைஞ்சதா துபாரு, ஒரு முனை உடைஞ்சா அது ஒரு ரேட்டு திபாரு அப்படின்னு சொல்லப்படும். முழுசா இருந்தா அதுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த அரிசியில நாம பழைய பிரியாணி செய்யறோம், ஃப்ரைட் ரைஸ் செய்யறோம், இல்லையா, புலாவு செய்யறோம், அதுலயே நெய்ச்சோறு ஆக்குறோம். சோறு அரிசி தான் பேரு. எவ்வளவு வகை நம்ம தயார் பண்ற பாருங்க. அந்த உணவை பத்தி சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. 30,000 வகைகள் இருக்கக்கூடிய அரிசி நம்ம பல வகையான அரிசி நாம சாப்பிடுறோம். ஒருத்தர் ஒவ்வொரு பிராண்டை நம்ம என்ன வச்சிருக்கோம், அதை நம்ம மாமூலா ஆக்கி கொண்டு சாப்பிட்டு பார்த்து அதே நம்ம ஃபாலோ பண்றோம். கிடைக்கும் போது அது கிடைக்கலாம் வேற மாத்தி சாப்பிடுறோம். அதுல பல வகையான உணவு நம்ம சாப்பிடுறோம். அதே அரிசியை வெறும் அதை மந்தின்னு ஒண்ணு சொல்லக்கூடியது. பிரியாணி மட்டும் இல்ல, புலாவு இல்ல, ஃப்ரைட் ரைஸ் இல்ல, மந்தின்னு சொல்லக்கூடியது. முழு கோழியை 4ஆ வெட்டி போட்டு அதுக்கான மசாலா, காஞ்ச லெமனு, கறிக்கட்டையை நெய்ல ஊற்றி அதை சுட வச்சு அதை புகை போட்டு மூடி வச்சு அந்த சோறையே இந்த கிரில் சாப்பாடு மாதிரி சாப்பிடுறோம். சாதாரணமா புளி சாப்பிட்டா அந்த வாசனை வேற, கிரில்ல சுட்டா வேற மாதிரி இருக்குல்லங்க. கோழி ஆக்கி சாப்பிட்றோம், திங்க முடியல. கிரில்ல சுடுங்க முழு கோழியும் திங்க முடியுது. ஏன்னா அதனுடைய டேஸ்ட் வேற, அந்த வகை வேற, வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சாதாரணமா கிரேவியில போட்டாதான் 2 தான் திங்க முடியுது ஒரு துண்டு. சுட்ட கோழி நீங்க பாருங்க, பாதிக்கு மேல திங்க முடியுமா? அது மாதிரி அந்த சோறைய அதை என்னமா மாத்திரணுமா, சுட்ட சோறு மாதிரி மாத்திரம். அதை மாத்திர வகை என்ன? அடுப்பு கறியை வாங்குங்க, அதுல ஒரு நெய்யை ஊத்துங்க, அந்த தீயை பத்த வைங்க. அந்த கங்கில புகை வரும்பொழுது சோத்துக்குள்ள வச்சுட்டு மூடி வச்சிடறோம். அந்த புகை அதுல படிஞ்சிருச்சுன்னா சுட்ட சோறு மாதிரி ஆகி போயிடும். அது ஒரு மெத்தடு. இந்த மந்திக்கு ஒண்ணு வச்சிருக்கிறோம். இப்படியா பல வகையா நம்ம அந்த அரிசியை சோத்தை மாத்துறோம் இல்லையா? இது மாதிரி அரிசி அப்படியே சோறு மட்டும்தானா, திருப்பி என்ன பண்றோம், அதை மாவா மாத்தணும். அரிசியை ஊற வச்சு, உளுந்த ஊற வச்சு, அதை அரைச்சி இட்லி எத்தனை வகை பாருங்க. தட்டு இட்லி, அந்த இட்லி, இந்த இட்லி, அல்ல கலர் இட்லி, லேட்டஸ்டா பச்சையா பச்சைன்னு வருது. ஏன்னா பீட்ரூட் போட்டா சிகப்பா இருக்குது. தோசையிலும் சரி, இட்லியும் சரி, எல்லாத்துலயுமே காய்கறியை சேர்த்து அந்த கலரை மாத்தி எல்லா வகையை நம்ம செய்யறோம். வெறும் அந்த அரிசி தான். அதை ஊற வச்சு செய்யக்கூடிய ஒரு மாவு, உளுந்தும் அரிசியும் சேர்ந்த ஒரு மாவுல தோசை, இட்லி, அந்த தோசையிலேயே பாருங்க நெய் ரோஸ்ட்னு சொல்றோம், மசாலான்னு சொல்றோம், மசாலா தோசைன்னு சொல்றோம் இல்லையா? அதுல முட்டையை போட்டா முட்டை தோசைன்னு சொல்றோம், தடியா ஊத்துனா கல் தோசைன்னு சொல்றோம். எவ்வளவு வகை இருக்குது பாருங்க. அப்ப அதை பத்தி சிந்தித்து பாருங்கிறார். நீங்க உண்ணக்கூடிய உணவு அல்ல கொடுத்தது ஒண்ணுதான். எவ்வளவு வெரைட்டி நம்ம காட்டு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுல இப்படி முன்னோர் கண்டுபிடிச்சது, நாம கண்டுபிடிச்சது, ஒருத்தர் செய்யறது மூலம் அறிமுகம் தானே. ஒருத்தர் போறோம், அங்க என்ன செய்யறாங்க நம்ம கற்றுக்கொள்றோம் இல்லையா? ஒருத்தர் கம்யூனிகேஷன் பேசுறோம். இப்படி பேசும்போது 4 வகை உங்களுக்கு தெரியும், நீங்க பேச எனக்கு தெரியும், நம்ம கற்றுக்கொள்றோம். நம்ம உணவுகள்ல அரிசியை பொறுத்த வரைக்கும் அதை மாவாக்கி இட்லியா தோசையா பண்றோம். இன்னும் சொல்ல போனா அதை ஆப்பங்கிற வகை நம்ம செய்யறோம். இப்படி பல வகையை நம்ம அதை என்ன செய்யறோம், அரிசியை பொறுத்த வரைக்கும் பல விதமா செய்யறோம். அந்த இட்லிக்கு பொடின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறோம். உளுந்து அரைச்சி வச்சு இட்லிக்கு பொடி,
இட்லிக்கு சட்னி, இட்லிக்கு சாம்பாரு, இல்லையா? சட்னிலேயே எத்தனை வகை இருக்குது பாருங்க. மல்லியில சட்னி, புதினால சட்னி, கார சட்னி. சாதாரண ஹோட்டலுக்கு போனாலும் அவனே 4 வகை சட்னி தரான் நம்மளுக்கு. வீட்டுல நம்ம என்ன செய்யறோம், இன்னும் வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு நாள்ல செய்யறோமா இல்லையா? இதெல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அல்லாஹ் மானிட நாடவன் தன் உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும். ஏன்னா அது அல்லாஹ் கொடுத்த ஒண்ணா இருக்குது. இதை சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் நம்மளால இயங்க முடியும், வாழ முடியும். அப்படி இதெல்லாம் நீ உன்னுடைய வாழ்வுக்கு ஆதாரமா அல்ல வழங்கி இருக்கிறாரு. அதை நம்ம கொடுத்திருக்கிறோம். நீ சிந்தித்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு மரணம் இருக்குது, அதுக்கப்புறம் சமாதி இருக்குது, அப்புறம் உயிர் தெழுப்பதில் இருக்குது, தீர்ப்பு இருக்குது, சுத்தம் நரகம் இருக்குது, ஆன்ம மீட்சி இருக்குது. இதுக்காக நீங்க என்ன செய்யணும், உணவை பத்தி சிந்தித்து பாருங்க அப்படிங்கிற. வெறும் அரிசியிலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது இல்லையா? அப்படி அரிசி இல்லாம வெவ்வேறு கோதுமை எடுத்து அது ஒரு வகை. ரெண்டு தான் நம்ம பெருமா அதிகம் பயன்படுத்துறோம். சோளங்கள்லாம் இருக்குது, மக்காச்சோளம், கம்பம்புல்லு, அந்த தானிய வகைகள் நிறைய இருக்குது. கடலை, வேர்க்கடலை அப்படின்னு சொல்லிட்டு. கோதுமை எடுத்துட்டோம்னா கோதுமையில பெரும்பாலும் சப்பாத்தி நமக்கு தெரியும். கோதுமையிலே பலவிதமான உணவுகள் செய்யக்கூடிய உலகம் இருக்குது. நம்ம சிறுபுள்ளியா இருந்த காலத்துல எல்லாம் கோதுமை என்ன பண்ணுவாங்க, அதை அவிச்சு உடைச்சிருவாங்க. சும்மா 2-3 இருக்குது. அதை காய வச்சிருவாங்க. காய வச்சு என்ன செய்வாங்க, பதப்படுத்தி அதை கெட்டு போகாம வச்சிருந்து என்ன செய்யறோம், அந்த அதை அவிச்சு உப்புமாவா சாப்பிடுவோம். இந்த மனம் இன்னைக்கும் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட், சாதாரண கடையில கிடைக்கிறது இல்லை. சூப்பர் மார்க்கெட்ல பேக்கேஜ்ல கிடைக்குது. நம்ம அந்த காலத்துல பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்டோம். அப்பம்லாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறதை விட உணவுக்காவது அதிகமா பேர் போனோம். எங்க காலங்கள்ல சொல்றேன், சிரமமான காலங்கள்ல, பஞ்ச காலங்கள்ல. இன்னைக்கு என்ன கிழமை, புதன்கிழமையா, இன்னைக்கு உப்புமா போடுவாங்க, இன்னைக்கு மஞ்சள் சோறு, இன்னைக்கு ஒயிட் ரைஸ், இன்னைக்கு தயிர் கலந்ததுன்னு ஒரு நாள் ஒரு விதம் உணவு இருக்கும். அதுல ஒரு உணவு அந்த கோதுமை. இன்னைக்கு வெறும் சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படி இல்லை. அந்த காலத்துல அதை அவிச்சு மஞ்சள் தடவி காய வச்சு அப்படியே பொறுப்புன்னு இருக்கும். அதை நம்ம அவிச்சோம்னாக்கா அதுல ஒரு மனம் இருக்கும். இன்னைக்கு கிடைக்குது. அதே ஃபீல் நீங்க பாக்குறோம். நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி நம்ம அவிச்சு அந்த ஆசைக்கு சாப்பிடுறோம். அந்த மனம் இன்னைக்கு அந்த ஞாபகத்தை கொண்டு போகுது. எத்தனை 1980, 76, 78 அந்த வருஷத்துக்கு கொண்டு போயிடுது. அந்த உணவுக்கெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துல கொடுக்க போடும் பொழுது நமக்கு நண்பர்கள் கூட நிறைய இருப்போம். அதுக்கான வாழை இலைகள், அதுக்கான கிராமம் இருக்குது. நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம்னா நம்ம ஊர் சுத்தி பல கிராமம் இருக்கும். நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த கிராமத்துக்கு வரும்பொழுது அங்கேயே வாழை அறுத்துட்டு வந்துருவாங்க. அதுல நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அப்போ கோதுமைங்கிறது வெறும் சப்பாத்தி மட்டும் கிடையாது. நம்ம எமர்ஜென்சியா அந்த கோதுமை இருந்துச்சுன்னு சொன்னா சப்பாத்தி எல்லாம் அதை கணிஞ்சு கிழிஞ்சு எண்ணெய் ஊத்தி ஊற வச்சு இதை தேய்ச்சி போட சிரமப்பட்டாங்கன்னா எமர்ஜென்சி 4 மாவள்ளி போட்டோமா, உப்பு போட்டோமா, தண்ணியை கரைச்சோமா, ஒரு அடையா ஊத்திடுவோம். அதுல பச்சை போட்டா வெறும் அடையா எமர்ஜென்சியா டக்கு 2-3 சுட்டு தோசை மாதிரி சாப்பிட்டு போயிடலாம். இப்ப மானிடன் ஆனவன் தன்னுடைய உணவை பத்தி சிந்தித்து பார்க்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம எவ்வளவு வகைகளை நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். அரிசியா இருந்தாலும், கோதுமையா இருந்தாலும், சோளமா இருந்தாலும், கம்பம்புல்லா இருந்தாலும், தானியங்கள் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யறோம், சாப்பிட ஒவ்வொரு உணவுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இந்த அரிசியில படுத்தி வச்சுக்கிறோம். அரிசி சீசன்ல வரும், அறுவடை காலங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், அந்த அரிசியை ஊற வச்சு அந்த உரல்ல இடிச்சு மாவாக்கி அந்த மாவை என்ன செய்யறோம், வறுத்து வச்சுக்கிறோம். அதுலயும் வகை 2-3 வகை இருக்கு. அதுல தேங்காய் போட்டு வறுத்தா தேங்காய் போட்ட மாவு, தேங்காய் இல்லாம வச்சா இடியப்பம் மாவு, வகையை நம்ம வச்சிருக்கிறோம். அந்த தேங்காய் போட்ட மாவை நம்ம என்ன செய்வோம், வருஷமே ஸ்டாக் வச்சுக்கிறோம். ஒரு அடுத்த பூ வரைக்கும், அடுத்த வருஷம் அறுவடை வரைக்கும் அந்த மாவு தாக்கு வறுத்து வச்சிட்டோம்னா எறும்பு வராது, கெட்டு போவாது, செரிக்காது, வண்டு வராது வறுத்ததுல. அப்படி நம்ம அதை அந்த வறுத்த மாவுல எவ்வளவு வகை நம்ம செய்யணும். ரொட்டி செய்யறோம், வெறும் ரொட்டி, மாவு ரொட்டி, தேங்காய் ரொட்டிலே மாவு ரொட்டி செய்வோம். அதுல வெங்காயத்தை, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளையை கையில அள்ளி போட்டு ஒரு மசாலா ரொட்டி மஞ்சளை போட்டு செய்வோம். மசாலா தூத்தி மசாலா ரொட்டின்னு ஒண்ணு சொல்லுவோம். நெய்யில சுடுவோம். நம்ம அதை முறுமுறுப்பா இருக்கும் திங்கிறதுக்கு. எவ்வளவு வகை நம்ம அதுல செய்யறோம். அந்த ரொட்டியில அந்த மாவுல பக்கட்டுன்னு ஒண்ணு செய்வோம், பக்கடின்னு ஒண்ணு செய்வோம். உங்க எல்லா பயிரும் இருக்கான்னு தெரியல. எங்க மாவட்டம் திருநெல்வேலி, அந்த விசேஷமான உணவு எதுவும் கேட்டாங்க தகுதின்னு சொல்லுவோம். அது விசேஷமான நாளும் செய்வாங்க, விசேஷமான நேரங்களும் செய்வோம். அதெல்லாம் தகுதின்னு ஒரு கொலக்கட்டே பல வகை. இந்த மாவு கொஞ்சம் மாதிரி இருக்கும், குழு கட்டியா இருக்கும். அதுல கொலக்கட்டை இருக்கும், கொலக்கட்டை கறி போட்டு செய்யறது. அப்ப அந்த மாவை பதப்படுத்தி நம்ம வருஷம் வச்சிருக்கிறோம். அந்த உணவை பத்தி சிந்தித்து பாருங்கிறாங்கல்ல. ஒண்ணு கொடுத்துட்டு உடனடியாக கெட்டு போகுது. அரிசி ஆக்கிட்டு நம்ம சோறு ஆக்கிட்டு நைட்டு லேட்டா பண்ணிட்டோம்னாக்கா ஒழுங்கா ஆறப்பட வச்சு சீக்கிரம் கெட்டு போயிடும். அரிசி மட்டும் எல்லா அரிசியும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. உடனடியா சமைச்சு சாப்பிட்ட அன்னைக்கு அது ஒரு வகை. சில ஐட்டம் என்ன செய்வோம், சமைச்சிட்டு நைட்டு ஸ்டாக் வச்சிருப்பாங்க, ஒரே எடுத்து செய்வாங்க, மதியம் செஞ்சா நைட்டு சாப்பிட்ற மாதிரி. சில அரிசி வீணா போயிடுது. ஏன்னா அது ஒழுங்கா அதை காத்துல ஆற போடல, ஈரப்பதம் இருக்கிறதுனால அது சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்ல ஆற போட்ட அரிசி, ஸ்டாக்கான அரிசி என்ன செய்யும்,
கெட்டு போகாம இருக்கும். அது மாதிரிதான் இந்த மாவு வகையில கெட்டு போகாம இருக்குது, வறுத்து வச்சுக்கிறோம். அதுல பல வகையான உணவு நாம் என்ன செய்யறோம், அனுபவிக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வழங்கி நமக்கு வாழ்வாதாரம் இருக்குது. நீங்க எப்படி கிடைக்க பெற்றீங்க அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் நமக்கு காரணம் சொல்றாரு. நாம மலையை பொழிய செய்தோம், பூமியை பிளக்க செய்தோம், மண்ணை பிளக்க செய்தோம், அந்த விளைச்சலை கொடுத்தோம் அப்படின்னு பல வகையா இங்க பின்னால வந்து வசனங்கள் வருது, நம்ம பார்ப்பாத. இப்ப மாநில நாடகன் தன் உணவை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு வசனத்துல நாம தின்னக்கூடிய அரிசி, கோதுமை இது இல்லாம ஏராளமான பழங்கள், காய்கறி சொல்றாரு. இன்னும் பழங்களும் காய்கறிகளும் ஏராளமா நம்ம சாப்பிடணும். இதோ நம்ம எவ்வளவு காய் என்ன முடியாது நம்மளால. கத்திரிக்காய்னா ஒண்ணு கத்திரிக்காய் இல்ல, பல வகை கத்திரிக்காய் இருக்குது. தக்காளி பாக்குறோம், பெங்களூர் தக்காளி சொல்றோம், நாட்டு தக்காளி சொல்றோம். அப்புறம் வந்து எழுது ஹைபிரேட்னு ஒண்ணு சொல்லப்படுது, இயற்கை உரத்துல வளர்த்துன்னு சொல்லப்படுது. பல விதமா அதுக்கு பல விலை வச்சு விற்கக்கூடிய இது விஷயத்த பாக்குறோம். பலவிதமான காய்கறி, பலவிதமான கீரைகள் எல்லாமே மனிதனுக்கான உணவு தான். நம்ம எவ்வளவு மசாலா சேர்க்கிறோமோ, அது மல்லிகா இருக்கட்டும், ஜீரகமா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், மஞ்சளா இருக்கட்டும், மசாலான்னு ஒண்ணு அரைக்கிறோம். அதெல்லாம் என்ன, தானியங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒண்ணுதான், பூமியிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒண்ணுதான் இருக்குது. இந்த மசாலா எல்லாமே நம்முடைய உணவு பொருளா இருக்குது. நம்முடைய உணவுக்கு வெறும் சாப்பாடு சாப்பிடுறது இல்லைல்ல, அந்த ஆணம் ஒண்ணு ஊத்துறோமா இல்ல, கிரேவி ஊத்துறோம், பருப்பு ஊத்துறோம், சாம்பார் வச்சுக்கிறோம், கிரேவியில பல இதுவும் வச்சிருக்கிறோம். ஃபிஷ் வாங்க, மீன் வாங்கணும் அது ஒரு வகை, நான்வெஜ் கோழி வாங்கணும் அது ஒண்ணு, மட்டன் வேற வகை, பீஃப் வேற வகை. இதெல்லாம் உணவு தான். கறி, மீன், கோழி, மாடு எல்லாமே உணவா இருக்குது. அந்த உணவை பத்தி சிந்தித்து பாருங்கிறாங்க. அவ்வளவு சிந்தனைகள் நமக்கு அதுல அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரு. அந்த உணவு இருந்தா தான் நாம வாழ முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும். நீ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய உணவா இருக்குது. அது அல்லாஹ் கொடுத்து இருக்கிறாரு. அதுக்காக நன்றி செலுத்தணும். நாம நம்முடைய மரணத்திலையும் சமாதிலையும் மறுமையிலையும் நமக்கு மீட்சி கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கும் முகமா அதை சொல்றார். தண்ணீரை நாம் தாராளமாக ஊற்றுகிறோம் அப்படிங்கிற இது அதுக்கு அடுத்த வசனம் முந்தினே பார்த்துருவோம். வந்து இவ்வளவு வழங்கிய அல்லாவுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்படி கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும்ங்கிறார். அவருடைய கட்டளைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அவ்வளவு பெரிய கட்டளை இல்லை. நாம உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, சரியான நபரா இருக்கிறது, அப்படி தொழுகிறது, நம்ம கடமைகள் இருக்குது இல்லையா, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்தை கொடுக்கறது. ஜக்காத்துக்கு சொந்த காசும் இல்லை, நம்ம சம்பாதிச்சில இருந்து ஒரு சின்ன பகுதி தான். ரொம்ப சிரமம் இல்லாத 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 பைசாங்கிறது ரொம்ப சொற்பமானது. அதுவும் நம்ம லாபத்துல தான் செய்ய போறோம். நம்ம ஒரு பொருள் விற்கிறோம், 200 ரூபாய் விற்கிறோம், நமக்கு 200 ரூபாய் கிடைச்சிருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம 5 ரூபா கொடுக்க போறோம். 200 ரூபாய்க்கு 5 ரூபாங்கிறது ரொம்ப ஒரு சொற்பமானது. அதுதான் கட்டளை எடுத்துக்கிறேன். அல்லது லாபத்துல பாதி கூடி சொன்னா கூட நம்ம கேட்டுதான் ஆகணும். ஆனா அப்படிலாம் சிரமத்தால நமக்கு தரல வரல. எவ்வளவு சொற்பம். அந்த சொற்பத்தை ஒழுங்கா சேரமானா நம்ம அதுலயே அற்பமா இருக்கக்கூடிய நபரா இருக்கோம். பாக்குறது இல்ல, எதையான அதோன்னு கொடுக்கறது, சரியான முறையில் கணக்கு வைக்க முடியாது, நம்மள காரணம் சொல்லிக்கிறது, இந்த பிசினஸ் பார்க்க முடியாதுங்க அப்படி சொல்றாங்க. எதுங்க எப்படி, அதான் ஒரு விலைக்கு வருது, ஒரு விலை விற்கிறேன்னா அதான் கணக்கு பார்க்க முடியுதுங்கிறாங்க. ஆனா கவனமா செய்யணுங்கிறது நமக்கு கட்டளையா இருக்குது. அந்த விஷயத்த நாம கட்டளையை நமக்கு சொல்றாரு, அது ஆதரிக்க வேண்டும். எளிமையான கட்டளையா இருக்குது. அப்புறம் நீங்க தியானம் பண்ணுங்க, நினைச்சு பாருங்க, திக்கு செய்யுங்க, துதியுங்க, வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க செய்யுங்க, இந்த நிலைமையும் செய்யுங்க, அதை பத்தி பேசிக்கிட்டு இருங்க, அவரை தேடுங்க, அவருடைய கற்றுக்கொள்ளுங்க, வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க, அது முடிஞ்ச வரைக்கும் நீங்க பின்பற்றுங்க. இதெல்லாம் அவருடைய இதுவா இருக்குது, அவருக்கு ஆதரவளிப்பதா இருக்குது. கட்டளைகளை ஆதரிக்க வேண்டும் சொல்றாரு. ஏன்னா உனக்கு மரணம் இருக்குது, இதை ஆதரிச்சாதான் நாம அங்க வீழ்ச்சி அடைய முடியும். நாம இன்னைக்கு வாழ்றோம், இந்த வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை கிடையாது, இதுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இன்னொரு வாழ்க்கை இருக்குதான்னு சந்தேகப்பட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்ல சொல்றேன். நீங்க எல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா, மனிதன் இன்னும் ஒரு பொருளாக இருந்தான் என்று கூற முடியாத காலம் இருந்ததா இல்லையான்னு கேட்கிறார் இல்லையா 76ல. அவன் படைக்கப்படுவதற்கு முன்னால என்னவா இருந்தானோ அதுக்கு முன்ன ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். நமக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னா 55 வருஷம் முன்ன என்னவா இருந்துன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஒரு காலம் இருந்துச்சு நம்மளுக்கு. நாம வந்து ஒரு தகப்பனுட்ட ஒரு ரத்தமாவோ ஒரு விந்தாவோ என்னவோ ஒண்ணா இருந்திருக்கோம். ஆனா அதுக்கு கூட இருந்ததுல நம்முடைய தகப்பனார் ரத்தமா உருவாகும் என்ன அவர் சாப்பிட்டு இருக்கிறார், சாப்பாடு தான் ரத்தமா உருவாகுது. நம்ம ஒரு உணவா இருந்திருக்கோம். அந்த உணவு என்னவா இருந்திருக்குது, மண்ணா இருந்திருக்கு இல்லையா? அந்த மண் என்னவா சொல்ல முடியுமா நம்மளால? ஒவ்வொரு பொருளுமே படைக்கப்படுது. எதிலிருந்து படைக்கணும் சொல்ல முடியுமா? காற்று இருக்குது. எதிலிருந்து படைக்கப்பட சொல்ல முடியுமா? இல்லாம இருந்து படைப்பது தான் கடவுள். இருக்கிறது இருந்து படைக்கணும். நம்ம படைக்கிறோம். என்ன படைக்கிறோம்னா ஒரு காப்பி பண்ணி படைப்போம். ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது எதுமா செய்யலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி செய்யறோம். இது மனிதனுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படிப்பட்டது? இல்லாம இருந்து படைப்பு. எதுலையும் சொல்ல முடியாது. காற்று அவருடைய மூலப்பொருள் என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மண்ணு அவருடைய மூலப்பொருள் என்ன சொல்ல முடியாது. இப்படி வானம் பூமி அவருடைய படைப்பு எதுவுமே
சொல்ல முடியாது. அப்படி உள்ள ஒரு மண்ணுக்கு முன்னே என்ன சொல்ல முடியாத காலம் நமக்கு இருந்துச்சு. 50 வயசுக்காரனுக்கு 50 என்ன சொல்ல முடியாது. அப்ப அப்படி ஒரு காலம் இருந்தது உண்மையானால் அதை நினைச்சு பாருங்க. அப்படி ஒன்று இருந்தது உண்மையானால் அதுக்கப்புறம் நீ மரணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை மிகவும் உண்மையானது அப்படிங்கிற நம்மளால தெரிஞ்சுக்கிட முடியும். அது உண்மைன்னு உணர முடியும். நமக்கு அந்த கேள்வியை கேட்கிறார். நம்ம மரணத்துக்கு பிறகு மிக நிச்சயமான ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த சமாதி நமக்கு நம்ம ஆழ்த்தப்பட போறோம். அவர் நாடும் பொழுது நம்ம ஊர்த்து கொடுத்து எழுப்பப்பட போறோம் அப்படிங்கிறத நாம அறிஞ்சிருக்கிறோம். அதனால நம்ம நன்றி செலுத்து முகமா அவருடைய கட்டளைக்கு நாம செய்யணும், ஆதரிக்கணும். ரொம்ப இலகுவான கட்டளைக்கு, ரொம்ப கஷ்டமா இல்ல. 4 முழுக்க நீ கல்ல தூக்கி நில்லு, இல்லாட்டி ஒரு கையை எப்படி தூக்கி தூக்கி கீழே 1000 வாட்டி போடு, இல்லாட்டி முட்டு போட்டு நில்லு. ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல, படிக்கிற ஒழுங்கா படிப்பெல்லாம் முட்டு போட சொல்லிடுவான். வெயில போட்டு மண்ணை கூட்டி வச்சுட்டு முட்டு போட சொல்லுவானுவா, கல்லை கூட்டி முட்டு போட சொல்லுவான். நம்முடைய வெயிட் அப்ப என்ன இருக்கும்? 30 கிலோ வெயிட் இருக்கும். குழந்தை இளம் பருவத்துல 30 கிலோ வெயிட் முட்டுல பட்டா என்ன ஆகும்? அது முட்டுல போய் கல் அழுத்தும் கல் வலிக்கும். இந்த மாதிரிலாம் நமக்கு தண்டனை கேட்கிற மாதிரி நல்லா படிக்கணுங்கிறதுக்காண்டி நம்முடைய ஆசிரியர் செய்வாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இஸ்லாத்துல சொல்லல. நீ வெயில நில்லு, நீ கடை அவிச்சு கடை அப்படி நமக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கல. எல்லா கட்டளையும் நம்மளால செய்யக்கூடிய கட்டளை, இலகுவான கட்டளை. இன்னும் சொல்ல போனா பிசிக்கலா செய்யும் பொழுது நம்ம உடம்புக்கு அது தேவையான விஷயமா இருக்கு. நம்ம தொழுகிறோம், எல்லா விதமான மூவ்மெண்ட் இருக்குது. அதுல குறுக்கு வளைகிறது, இடுப்பு வளைகிறது, கால் மடிகிறது, எல்லாமே அதுல நமக்கு என்னவா இருக்குது? ஒரு பயிற்சியா இருக்குது. நம்முடைய உடலுக்கு தேவையான ஒரு என்ன இருக்குது, நமக்கு ஆரோக்கியமா இருக்குது. அவரையும் வழிபட்டுக்கிறோம், நம்முடைய ஆரோக்கியத்தை அதை தேடிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் அல்ல நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. அந்த கட்டளைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு வீழ்ச்சி இருக்குது, மரணம் இருக்குது, மீட்சி இருக்குது அப்படி நினைவுபடுத்த போகமா இல்ல சொல்றாரு. அதான் நமக்கு எல்லாம் சொல்லக்கூடிய இந்த உணவு விஷயங்கள், நம்ம சாதாரண 2 விஷயம் பேசியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை நீங்க வச்சிருப்பீங்க. அதை பத்தி சிந்தித்து பாருங்க. இப்படிலாம் நம்ம செய்யறோம். ஒரு பொருள் தான், அந்த மாவு வச்சு எத்தனை வகைகள் நம்ம செய்யறோம், இப்படிலாம் சாப்பிடுறோம், இப்படிலாம் நம்ம அதை சுவைக்கிறோம், எப்படி நம்ம அதை ரசிச்சு நம்ம அதை பிரியமான உணவை எடுத்துக்கிறோம், விரும்பி சாப்பிடுறோம். டெய்லி அன்றாட நமக்கு சமையல் என்ன வேணுங்கிறத கேட்கப்படுது, நம்ம சொல்றோம் இல்லையா? எது நல்லா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், எதுக்கு எது காம்பினேஷன் சொல்லிட்டு. அதுதான் டைம் ஆயிடுச்சா? எதுக்கு எது கலெக்ஷன் அதுல எப்பா சுகானல்ல அது மாதிரி நம்மள மாதிரி உலகத்துல கண்டுபிடிச்ச மாதிரி தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி காம்பினேஷன், இந்த உணவுக்கு எந்த காம்பினேஷன். மோர் சோறா அது கடல் தொழிலார, சுறுசோறா அதுக்கு மாசி தொழிலாரங்க. அப்படி நம்ம சாதாரணமான ஒரு உணவுக்கே அந்த மாதிரி காம்பினேஷன் வச்சிருக்கிறோம். அப்படி வகை வகையா சாப்பிடுறோம், எல்லாம் நமக்கு எல்லாமே வழங்கியிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவருடைய கட்டளை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய ஆன்மா வீழ்ச்சியை தர வேண்டும் என்பதற்காகவும் நீங்க என்ன பாருங்க, சிந்தித்து பாருங்க அப்படிங்கிறார். நாம நம்முடைய உணவை பத்தி சாப்பிடறதுக்கு முன்னாலே நாம அதனுடைய பெயர்களை அடுக்கணும், சொல்லணும். வச்சிருக்கோம்ல, நம்ம வெறுமனை பிஸ்மில்லா வச்சு சாப்பிட பழக்கம் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எல்லாம் என்ன கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு, நம்ம பேரை பிரஸ்தாபிக்கணும். அதை வெக்கப்பட தேவையில்லை. சைத்தானும் அதுக்கு சொல்ற நம்மளுக்கு வெக்கப்படுத்திக்கலாம். சோறையும் தண்ணியையும் ஊறுகாவையும் கொடுத்து அல்லாவுக்குன்னு சொல்றதுக்கு என்ன வெக்க இருக்குது நம்மளுக்கு? அவன் தான் தடுக்கிறான் நம்மள. இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு நாம சொல்லணும். இன்னும் அதை விட அற்பமான பொருள் கிடைச்சாலும் நாம சொல்லணும். நம்ம தண்ணி கொடுக்குறாரு, ஊறுகாய் கொடுத்துருக்கிறாரு, சோறு கொடுத்துருக்கிறாரு, கறி கொடுத்துருக்கிறாரு, பல வகையான உணவு கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு சமயம் ஒண்ணு நம்ம சாப்பிடுறோம். நம்ம வீட்டுல வேற வீட்டுக்கு போனோம்னா அங்க வெவ்வேறு புது வகை உணவு இருக்கும். அந்த உணவின் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுட்டு அந்த பேரை பிரஸ்தாபிக்கணும். இதெல்லாம் வழங்கி எங்க வச்சிருக்க எல்லா பொருளும் சொல்லிட்டு பிஸ்மில்லா சாப்பிடணும். அப்பதான் நாம என்ன செய்யறோம், கடவுளுக்கு நன்றியுடைய மக்களா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி செய்யக்கூடிய பழக்க உணவுகளை நம்ம இருக்கணும். என்ன சாப்பிட்டாலும் சரி, டீ சாப்பிட்டாலும் சரி, பிஸ்மில்லா சொல்றோம். அந்த டீல பாருங்க, ஒரு தேயிலை இலை தான், இலையை காய வச்சு பதப்படுத்தி கலரா மாத்தி நம்ம கொடுக்குது. அதுல பால் இருக்குது, தண்ணி இருக்குது, இனிப்பு இருக்குது, எல்லாம் கலந்துதான் ஒரு டேஸ்ட் வருது. அதை குடிச்சா ஒரு சுறுசுறுப்பு இருக்குது, டைம் பாஸ் நம்ம டை இருக்குது. வேற ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறோம்னா இடையில ஏன் டீ குடிக்கிறோம்? சில டீ குடி பழக்கம் இல்லாம இருக்கும், சில பேர் பழகி இருப்பாங்க. நான் எதுக்கு வச்சிருக்கேன்னா டைம், அந்த இது குடிச்சாதான் 2 ஈஸியா எனக்கு போகும். எனக்கு 5 மணிக்கு நம்ம கடை ஒன்று திறக்கிறோம்னா 7:30 மணிக்கு சாயம் குடிச்சாதான் 10 மணிக்கு ஓட்ட முடியும்னு வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம செய்யறோம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பொருள் சாப்பிட்டா கூட நம்ம அல்லாவுடைய அந்த படைப்பை பத்தி, அவருடைய உணவு பத்தி நம்ம சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்குன்னு சொல்லி நம்ம இதுவரைக்கும் மறந்துருப்போம். நம்ம காலம் பல கடந்துருச்சு. ஆனா இப்ப இருக்கு ரொம்ப சிறப்ப காலம், வெல் சான்ஸ் நமக்கு. ஏன்னா நம்ம தெரியாம இருந்தோம், இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம், வசனம் தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப நமக்கு நம்முடைய கடைசி நேரம் வந்துருச்சு. இப்ப தெரிஞ்சு நம்ம இப்ப சரியா செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நமக்கு செஞ்ச ஒரு நபர் ஆயிடுவோம். இது மிகப்பெரிய வாய்ப்பா சான்ஸா இருக்குது. நம்ம அறிந்து கொண்ட விஷயம்.
அறிந்து கொண்ட விஷயத்தை நாம பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராக பிரார்த்தனை செய்து இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புல் எழுத்தும் அல்லாவுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பாய். உணவை பத்தி சிந்திக்க சொல்லிட்டு எல்லா உணவையும் சாப்பிட்ட ஒரு உணர்வை கொடுத்துருக்கீங்க பாய். மாஷா அல்லாஹ். இல்ல உண்மையிலேயே நன்றி செலுத்தணும். நம்ம இவ்வளவு உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் விதவிதமா தந்த அல்லாஹ் ஏன் அதை வந்து சிந்திச்சு பார்க்க சொல்றாருங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கவே இல்லை பாய். மாஷா அல்லாஹ். சிறப்பு சிறப்பு. இன்னும் மத்தவங்க கேட்டவங்க கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க என்ன ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ரிவைவ் ஆயிட்டா ஏதாவது விட்டுட்டாரான்னு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய விட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயமா இருக்கு. படைக்கப்படுறதுக்கு இன்னதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம் அப்படின்னு சொல்லி மண்ணாக தான் இருந்தோம் அப்படிங்கிறத சொன்ன ஒரு அந்த லிங்க் வந்து நல்லா இருந்துச்சு. ஏதோ சாப்பிட்ருப்பாங்க, என்ன சாப்பிட்ருக்காங்க, மண்ணில் இருந்து விளைஞ்சதை சாப்பிட்ருக்காங்க, அப்போ மண்ணாக தானே நம்ம இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு ரொம்ப நல்ல ஒரு போனம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வேற மத்தவங்க வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அந்த நெல்லு எப்படி வருது, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவு எப்படி முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை பத்தி ஒவ்வொரு வகையான அரிசியும் ஒவ்வொரு வகையான தானியங்களும் பல வகைகளும் காய்கறிகள், கீரைகள், மசாலா பொருட்கள், இப்படி எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பாக்குறோமாண்டா? அப்படியே கிடையவே கிடையாது. ஏதோ நம்ம சமைக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், நாமளே சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இருந்துட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி ஒரு தடவை சொல்றோம், ஒரு தடவை மறந்து போயிருது. இப்படி இந்த மாதிரிலாம் நம்ம இருந்திருக்கோம். ஆனா இப்ப சொல்லும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ ஒரு வகையான அரிசி, அந்த அரிசியில இருந்து எத்தனை விதமான பல வகையான விதமான உணவுகள் தயாரித்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்ல கட்டளைகளை பின்பற்ற சொல்றாரு. நம்ம வந்து இதெல்லாம் பின்பற்றி நம்ம மரணத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சு நமக்கு இருக்கிற காலம் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்காக நம்ம இதெல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி நன்றி உடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதே ஒவ்வொன்றா சொல்ல ஒவ்வொன்றா எனக்கு இது வருது. அல்ஹம்துலில்லாஹ். மச்சால எப்படி சொல்றதுன்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனா நீங்க நஜ்மாக்கா வந்து ரிஃபை பாயோட சூப்பரா சொல்றீங்க. மாஷா அல்லாஹ். வரிசையா நல்ல நல்ல பின்னூட்டம். இல்ல அதாவது இவ்வளவு நேரம் கேட்டத அதாவது தடுமாற்றம் இல்லாம சொல்லணும்ல. சூப்பரா சொல்றீங்க நஜ்மாக்கா. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வேற யாராவது பேசணும், கேட்கணுமா, சொல்லணுமா, உங்களை கவர்ந்த விஷயத்தை ஏதாவது சொல்லணுமா? வாழ்த்துக்கள் ரிஃபை பாய். அல்ஹம்துலில்லாஹ். ஜாயித் பாய் லேட் வந்தாரு. யாரு? ஜாவித் பாயா? இல்ல அவரு நீங்க சொன்ன சாப்பாட்டுல இருந்து வெளியில வரல அவரு. ஆமா, வயிறு ஃபுல்லா ஒரு சாப்பாடு இன்னும் வித்தியாசமா இருக்கும். உருது சாப்பாடு. ஆமா, நம்ம தமிழ் உணவை விட நீங்க வேற அதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆயிரம் போகுது. அதாவது மாஷல்லா, அதாவது ஒவ்வொருத்தர் சிந்திக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கோணம் வந்து நம்ம பார்க்கும்போது அதான் அது மாஷல்லா. அது வந்து அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தான். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி உலகத்துல வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இது ஒரு ரொம்ப பெரிய பாக்கியம் எல்லாம் நம்மளுக்கு அருள் செஞ்சிருக்காரு. இதை நம்ம மேக்சிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ இன்ஷால்லா யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ஆன்மா முயற்சிக்காக. ரொம்ப நல்லா இருந்தது பயான். மாஷல்லா, சூப்பர். இன்ஷால்லா அப்படியே ஒரு பிரார்த்தனை பண்ணி முடிச்சிருங்க. இன்ஷால்லா. ரஃபிக் பாய் ஏதோ மைக் ஆன் பண்ணாரு. ரஃபிக் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். அதான் நீங்க பயன் பண்ணும்போது நான் ஒரு உணவு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, இதை சொல்லுவீங்களா இல்லையான்னு பார்த்தா நடுவில் வந்துருச்சு. அது என்னன்னா அந்த கோதுமை ரவை உப்புமா. அல்ஹம்துலில்லாஹ். அது ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தான ஃபுட்டு தானே. மாஷா அல்லாஹ். அதையும் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு பாய். அல்ஹம்துலில்லாஹ். வாரம் போட்டு கலக்கிட்டு இருக்கிறீங்க நம்மள. இந்த உணவு சாப்பிட்டது ரொம்ப திருப்தியா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து செய்யுங்க. இன்ஷால்லா. சரி, ஓகே. துவா செஞ்சிரோமா? 3 நிமிஷம் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். எல்லாம் வல்லவராகி எங்கள் அல்லாஹ்வே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நேரான பாதையில் செலுத்தி எங்களுடைய ஆன்மாக்களை பலப்படுத்தி எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மையான ஒற்றை வழங்கி நரக வேதனை ஒற்றும் காப்பீரா. ரட்சகரே, மிக்க அருளாளரே, மிக்க கருணையாளரே, கொடையாளரே, வெற்றி அளிப்பவரே, ஞான மிக்கவரே,
இரக்கமானவரே, பொறுமையானவரே, மகத்தானவரே, மன்னிப்பவரே, மதிப்பிடுபவரே, உயர்ந்தவரே, உணவளிப்பவரே, கணக்கெடுப்பவரே, அருகில் இருப்பவரே, மாட்சிமை மிக்கவரே, கண்காணிப்பவரே, என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவரே, எங்கும் நிறைந்தவரே, எதையும் செய்பவரே, எல்லாம் வல்லவரே, மேலானவரே, அறிந்தவரே, நம்பிக்கையாளர்களை நேசிப்பவரே, எங்கள் இரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டுவிட உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வல்லலாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். எனவே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. மேலும் நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் இரட்சகரே, நீர் இறக்கி அனுப்பிவிட்டின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். மேலும் நாங்கள் தூதரை பின்பற்றி கொண்டுள்ளோம். சாட்சியாளர்களை எங்களையும் கணக்கிடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய வரமீர்களுக்காகவும் எங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. மேலும் நம்ப மறுப்பவர்களின் மீது எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக. இரட்சகரே, எங்கள் ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநீதமிழைத்துக் கொண்டோம். நீர் எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை கொண்டாலே என்று நாங்கள் நஷ்டவாளிகளாகவே இருப்போம். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டினை அளிப்பீராக. மேலும் எங்களை சரணந்தர்களாக மரணிக்க வைப்பீராக. நாங்கள் உம்மீது பொறுப்பேற்படுத்துகின்றோம். எங்கள் இரட்சகரே, அடக்குமுறை செய்யும் இம்மக்களின் வன் கொடுமையிலிருந்து எங்களை காப்பீராக. நம்ப மறுக்கும் மக்களிடமிருந்து உங்களுடைய கருணையால் எங்களை விடுதலை செய்வீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய வாழ்க்கை துணைகளும் பிள்ளைகளும் எங்களுடைய இன்பத்திற்கானது ஒரு மூலாதாரமாக இருக்க செய்வீராக. மேலும் நன்னறியாளர்களின் முன்னிலைகளை வைப்பீராக. ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகீனா அஸாபன்னார் திக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوة إلا بالله. الحمد لله. السلام عليكم. وعليكم السلام.